வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன பார்க்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க பூங்கொத்துகளை எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பை பார்த்த உடனேயே அதிமுகவினர் பார்த்துக்கோங்க, எங்களுடைய பொதுச் செயலாளரை தலைவரை பார்த்துக்கோங்க, பூங்கொத்து வேண்டாம் புத்தகம் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாராட்டிட்டு இருக்காங்க. பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஓகேங்க, கூட்டணி விவகாரத்தில் பெரிய ஒரு சொதப்பலான முடிவை இபிஎஸ் எடுத்துட்டாரு. இந்த சொதப்பலான முடிவு காரணமாக இப்போ திமுகவுடைய கூட்டணிக்கு சாதகமாக இபிஎஸ் எடுத்த முடிவு மாறிடுச்சு. அது குறித்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேற்று சொன்னேன்ல, நாமக்கல்ல எஸ்எஸ்என்னுடைய சர்வே படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ திமுகவுக்கு 30% ஆதரவு இருக்குது, பாஜகவுக்கு 19%, அதிமுகவுக்கு 19% அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதிமுகவும் பாஜகவும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்காங்க. அதிமுக பாஜக சிங்கிள் டிஜிட்டில் தான் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஈக்குவலாக சில தொகுதிகளில் அதிமுகவை விட அதிகமாக வாக்கு வங்கி பாஜகவுக்கு வளர்ந்திருக்கு, உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ டோட்டலாக திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் எடுத்த கருத்து கணிப்பு, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க 36% 40% வாக்குகளை நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வாங்குவாங்க அப்படின்னும், பாஜகவுடைய கூட்டணி 30% 34% வாக்குகள் பாஜகவுடைய கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 19% 21% வாக்குகள் மட்டும்தான் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி 9% 10% வாக்குகள். அப்போ நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பாஜகவுடைய கூட்டணி 30% கிராஸ் பண்ணுறாங்க. பாஜகவுடைய கூட்டணி இந்நேரம் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உறுதியாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கும். ஆனால் அதிமுக அவசரப்பட்டு பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. சரி, அறிவிச்சதுக்கான ஒரு வேலிடான காரணம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ப்ராப்பரான காரணமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அதிமுகவுடைய தலைவர்கள் குறித்து பாராட்டி தான் பல இடங்களில் பேசுகிறாரு. இப்போ கூட சேலம் மாவட்டத்தில் அண்ணாமலையுடைய பாத யாத்திரையை பார்க்க முடியுது. வாழப்பாடியில் அண்ணாமலை அந்த பாத யாத்திரையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காமராஜர் உலக வரலாற்றிலேயே ஆட்சி செய்த 9 வருட காலத்தில் ஒரு மனிதன் 18,000 பள்ளிகளை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்களை பாராட்டியிருக்காரு. காமராஜர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நான் இருக்கிற வரைக்கும் எந்த பொதுமக்களும் பசியோடு இருக்கக்கூடாது, பசினே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவுடைய தலைவர். அதனால அண்ணாமலை அவர்கள் வேணும்னே அதிமுகவுடைய தலைவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அவர் எந்த இடத்துலையும் பேசலை அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதிமுகவுக்கு பாஜக தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருது. அண்ணாமலை தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக தமிழக அரசியலில் மாறிட்டார். அதனால அதை பொறுத்துக்க முடியாமல் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரி, வெளியேறி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை டார்கெட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 28ஆம் தேதி கிறிஸ்தவ அமைப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிமுன் அன்சாரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட இபிஎஸ் அவர்கள் ஆலோசனை நடத்துறாரு. எஸ்டிபிஐ கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் மத சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை நடத்த போறாங்க. அந்த மாநாடுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இப்போ சேர்ந்திருக்கு. எஸ்டிபிஐ கட்சிக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கா, பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேமுதிக இந்த கட்சிகளுடைய கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சியும் இருந்தாங்க. மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 6 தொகுதிகளில் மட்டும்தான் எஸ்டிபிஐ கட்சி 2021 போட்டிட்டாங்க. எவ்வளவு வாக்குகள் வாங்கினாங்க டோட்டலா அப்படின்னா, வெறும் 28,060 வாக்குகள் தான் வாங்கினாங்க. வெறும் 0.06% வாக்கு சதவீதம் தான் எஸ்டிபிஐ கட்சிக்கு கிடைச்சிச்சு. அப்போ 0.06% வாக்கு சதவீதம் வாங்கின ஒரு கட்சியை அதிமுக கூட
சேர்த்துக்கிட்டு திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து ஒரு தவறான ஒரு கால்குலேஷன் வந்து போட்டுக்கிருக்காரு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். போற போக்க பார்த்தா 2024 அநேகமாக அதிக தொகுதிகளில் அதிமுக மூன்றாம் இடம் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த கடன் வாங்குறது தொடர்பாக பெரிய டிபேட் நடக்குது. அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருஷத்துல 2,89,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதற்கு திமுக சில விளக்கம் கொடுக்க பெரிய டிபேட் நடக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த வாங்கக்கூடிய கடனை வந்து எதற்கு இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதில் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதிகமாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது 2013, 2014 இந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கான முதுகெலும்பு அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை சொல்லலாம். அப்போ அந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னா 2013, 2014 வெறும் 1 லட்சம் கோடி தான் செலவு செய்யப்பட்டுச்சு. இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு அது 10 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000% உயர்வை சந்திச்சிருக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது மத்திய அரசாங்கம். இப்போ மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2013, 2014 இந்த காலகட்டத்தில் 24,000 கோடி ரூபாயை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு அது 44,000 கோடியாக உயர்ந்திருக்கு. அதாவது வெறும் 83% மட்டும்தான் உயர்வை கண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீது போடக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல, அது 1000% உயர்வை சந்திச்சிருக்கு. அப்போ இதுதான் நான் வந்து சொல்கிறேன், கடன் வாங்குறது வாங்காமல் இருக்கிறது ஓகே, ஆனால் கடன் வாங்கினாலும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து மேம்படுத்துவதற்கு அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் திமுக அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான வேண்டுகோளாக நான் வந்து முன்வைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு வந்து கொடுக்குறாரு, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2022, 2023 இந்த நிதி ஆண்டுக்கான பொதுத்துறை வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொதுத்துறை வங்கிகள் எவ்வளவு லாபம் வந்து கிடைச்சிருக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. அந்த புள்ளி விவரத்தின்படி 1,04,649 கோடி ரூபாய் லாபம் பொதுத்துறை வங்கிகளுக்கு கிடைச்சிருக்கு 2022, 2023 நிதி ஆண்டில். அதில் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக வங்கிகளுடைய பேரை சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 50,232 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இந்தியன் பேங்குக்கு 5,282 கோடி, ஐஓபி பேங்குக்கு 2,099 கோடி, பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 14,110 கோடி, கனரா பேங்குக்கு 10,604 கோடி. அப்போ பொதுத்துறை வங்கிகள்லாம் ரொம்ப ஒரு ஆக்டிவான வலிமையான ஒரு சூழலில் இருக்காங்க. மந்தமான சூழலில் நஷ்டத்தில் போகக்கூடிய சூழல் இப்போ இல்லை அப்படிங்கிறதா இந்த புள்ளி விவரத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.